ஏஐ டிரான்ஸ்ஃபார்மர்கள்னா என்ன? இல்ல. நம்ம அந்த ஹாலிவுட் ரோபோக்கள் பத்தி பேசல. ஆனா டெக்னாலஜி உலகத்துல கிட்டத்தட்ட அதே மாரி ஒரு பெரிய புரட்சிய பண்ண ஒரு விஷயத்த பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த ஜோக்க கேளுங்க. ஒரு வாழைப்பழம் ஏன் ரோட கிராஸ் பண்ணுச்சு? ம், ஏன்னா அது மசிச்சு மசிச்சு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சாம். ம். ஜோக் ஒன்னும் அவ்ளோ பிரமாதமா இல்லையா? சரி, இத யார் எழுதியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு மனுஷனா? இல்ல வேற ஏதாச்சும் எழுதியிருக்குமா? இதை எழுதுனது ஒரு கம்ப்யூட்டர். ஆமாங்க, GPT-3 அப்படிங்கிற ஒரு மாடல் தான் இது. இதுவும் ஒரு வகையான டிரான்ஸ்ஃபார்மர் தான். ஜோக்கு கொஞ்சம் மொக்கையா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா ஒரு ஜோக்குன்னு அதுக்கு ஒரு கேள்வி, அப்புறம் ஒரு பதில்னு ஒரு ஃபார்மேட் இருக்குன்னு இந்த மாடல் புரிஞ்சுக்கிட்டதே இது காட்டுது பாருங்க. இந்த ஜோக்க உருவாக்குனது GPT-3. இதோட முழு பேரு ஜெனரேட்டிவ் ப்ரீ-ட்ரெயின்ட் டிரான்ஸ்ஃபார்மர். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜ் மாடல். மனுஷங்க மாதிரியே எழுதக்கூடியது. கவிதை, இமெயில், ஏன் நாம இப்ப பார்த்த மாதிரி ஜோக்ஸ் கூட இதால உருவாக்க முடியும். சரி, இந்த GPT-3 மாதிரி மாடல்களோட அடிப்படை என்ன? ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட முக்கியமான வேலையே இதுதான். ஒரு வரிசையில இருக்கிறத இன்னொரு வரிசைக்கு மாத்துறது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா மொழிபெயர்ப்பு, அதாவது டிரான்ஸ்லேஷன். இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது ஒரு வகையான ஏஐ மூளை. அதாவது ஒரு டீப் லேர்னிங் மாடல். இதோட மெயின் வேலையே ஒரு சீக்வென்ஸை இன்னொரு சீக்வென்ஸா மாத்துறது தான். உதாரணத்துக்கு, ஒரு இங்கிலீஷ் வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு அதை பிரெஞ்சு வாக்கியமா மாத்துறது மாதிரி. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல என்கோடர், டீகோடர்னு ரெண்டு முக்கியமான பாகங்கள் இருக்கு. இதை இப்படி நினைச்சுக்கோங்க. என்கோடர் ஒரு வாக்கியத்தை நல்லா படிச்சு அதோட அர்த்தத்தையும் அதுல இருக்கிற வார்த்தைகளுக்கு நடுவுல என்ன சம்பந்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்குது. அப்புறம் டீகோடர் என்ன பண்ணுனா, அந்த புரிதலை வச்சுக்கிட்டு அதே அர்த்தத்தோட இன்னொரு மொழியில ஒரு புது வாக்கியத்தை உருவாக்கிடும். இந்த ஏஐ மூளைகளுக்கு எப்படி இவ்ளோ விஷயம் தெரியுது? முதல்ல இன்டர்நெட்ல இருக்கிற கோடிக்கணக்கான புக்ஸ், ஆர்டிகல்ஸ்னு எக்கச்சக்கமான டேட்டாவை படிச்சு ஒரு மொழியோட அடிப்படையை கத்துக்குது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் மாதிரி குறிப்பிட்ட வேலைகளுக்காக அதை இன்னும் நல்லா ட்ரெயின் பண்றாங்க. சரி, டிரான்ஸ்ஃபார்மர்ஸே இவ்ளோ பெரிய புரட்சின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி RNN சில பழைய மாடல்ஸ் இருந்துச்சு. அதுங்க எப்படி வேலை செய்யும்னா, வார்த்தைகளை ஒன்னொன்னா வரிசையா படிக்கும். இதனால ஒரு பெரிய வாக்கியத்தோட ஆரம்பத்துல என்ன இருந்துச்சுங்கிறத அதை மறந்து போறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படி இல்ல. அது முழு வாக்கியத்தையும் ஒரே ஷாட்ல பாக்குது. இந்த மேஜிக் எப்படி நடக்குது? இதுக்கு பின்னால இருக்கிற ரகசியம் என்ன? அதுதான் அட்டென்ஷன் மெக்கானிசம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸை இவ்ளோ பவர்ஃபுல்லா மாத்தின முக்கியமான கண்டுபிடிப்பே இதுதான். இதான் அதோட சீக்ரெட் சாஸ். அப்போ இந்த அட்டென்ஷன் மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுது? இப்ப நாய் வாலையாட்டியது, ஏனென்றால் அது சந்தோஷமாக இருந்ததுன்னு ஒரு வாக்கியம் இருக்குன்னு வச்சுப்போம். இதுல அதுன்ற வார்த்தை நாயத்தான் குறிக்குதுன்னு இந்த மெக்கானிசம் சரியா புரிஞ்சுக்கும். அதாவது ஒரு வாக்கியத்துல எந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், எது எதுக்கு சம்பந்தம் இருக்குன்னு எடை போட்டு கரெக்டான தொடர்புகளை இது உருவாக்கும். இந்த வேலைய ஒரே நேரத்துல செய்யறதால இது ரொம்பவும் வேகமா இருக்கு. இந்த அட்டென்ஷன் மெக்கானிசம் காரணமா டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட பயன்பாடு வெறும் டிரான்ஸ்லேஷனோட நிக்கல. பல துறைகள்ல இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. பெரிய பெரிய டாக்குமெண்ட்ஸை சட்டுன்னு சுருக்கி தர்றது, நமக்காக ஒரு முழு பிளாக் போஸ்டையே எழுதுறது, செஸ் மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான கேம்ஸை கத்துக்கிறது, ஏன் போட்டோஸை அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறது வரைக்கும் இதோட திறமைகள் போய்கிட்டே இருக்கு. இவ்ளோ ஆச்சரியப்படுத்துற இந்த டெக்னாலஜியோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அடுத்து என்ன வரப்போகுது? அந்த அட்டென்ஷன் மெக்கானிசத்தோட பேரலல் ப்ராசஸிங் திறனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அதனால தான் இந்த சக்தி வாய்ந்த ஏஐ மாடல்கள் ஒவ்வொரு நாளும் இன்னும் வேகமா வளர்ந்து இன்னும் பெட்டரா ஆகிட்டே இருக்கு. சரி, கடைசியா நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். இவ்ளோ திறமைகள் இருந்தாலும் ஒரு உருப்படியான நல்ல ஜோக்க சொல்ல இந்த ஏஐ எப்போதான் கத்துக்க போகுது? ஒருவேளை அதுக்கான பதில் எதிர்காலத்துல இருக்கலாம். யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இல்லையா?